அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அனாமிகா சமையல். நாளைக்கு ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளிக்கு இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு பொருளுமே வேண்டாம். பாதாம், முந்திரி, திராட்சை, பால் எதுவுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசாதம். கண்டிப்பாக இது பிரசாதம் தான். இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகுபதமெல்லாம் வேண்டாம். சும்மா அந்த காய்ச்சி கரைசல் வந்தால் போகிறோம் நமக்கு. அது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது சீரக சம்பா அரிசி. இது நீங்கள் சாதாரண அரிசியில் கூட பண்ணலாம். நான் இது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கட்டும்னு சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்கேன். பாசுமதி அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை 3த்தையும் சேர்த்து நல்லா நம்ம மையாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் கரைச்சல் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இதை நம்ம வடித்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்ச இந்த பச்சரிசி தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இதோட 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பங்கு அல்லது 2.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது கட்டியாகாமல், அது ஆறுச்சுன்னா கட்டி ஆகாமல் இருக்கும். நான் 2 பங்கு தண்ணி, ஒன்று முக்காலும், இன்னொன்று நல்லா ஃபுல்லாகவும் போட்டிருக்கேன். 2 பங்கு தண்ணி தான் போட்டு இதை கைவிடாமல் நீங்கள் கிண்டணும். அது ஒன்று தான் இதில் வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. இதை பற்றி நிறைய ஒரு மாமி எனக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய சொன்னாங்க இந்த பிரசாதத்தை பற்றி. இது சாமிங்களுக்கு தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டமானதான். நீங்கள் சாதாரணமாக ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் கூட இதை செஞ்சு நீங்கள் அந்த சாமியை கும்பிடும்போது அந்த சாமிக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடுமா அப்படின்னு அந்த மாமி சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், நீங்கள் இதை பண்ணி நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க, நாங்கள் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு, நீயும் எடுத்து உங்கள் அல்லாவுக்கு வச்சுக்கோ, உங்கள் அல்லாவுக்காக நீ நமாஸ் பண்ணி இதை வச்சு உனக்கும் தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பிரசாதத்தை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. இது வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல். வரலட்சுமி நோன்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை பண்ணுவாங்களாம். இது இல்லாமல் வரலட்சுமி நோன்பு செய்ய மாட்டாங்களாம் அப்படின்னு கூட அந்த மாமி தான் சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நாம் யாரையும் கொண்டாடுறோமோ அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க. குழந்தையும் கடவுளும் ஒன்று தானே. நம்ம குழந்தைய வாவான்னு ரொம்ப கொஞ்சம் போது அவங்களும் நம்மக்கிட்ட ஒட்டிப்பாங்கள்ல, அது மாதிரி தான். நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லா வளமும் நல்லாவே கிடைக்கும். இப்போ நல்லா இதை கரைச்சி அந்த பக்குவத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இதில் பாதம் கிடையாது, முந்திரி கிடையாது, பால் கிடையாது. ஆனால் அருமையான வாசம் வந்துச்சு பாருங்கள். நிஜமாகவே இது பிடிக்கும், சாமிங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வாசனைக்கு எங்கள் மலக்குமார்கள் கூட இறங்கியிருப்பார்களோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல வாசனை. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்ல நிறையா நெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் ஒரு அரை மூடி தேங்காய், இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா செவக்க வறுத்துடலாம். நல்ல மணம் வரும் இதில். இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த பாயாசத்தில் நம்ம சேர்த்துற போகிறோம். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்க. நீங்கள் ஏதாவது மனசில் ஒன்று ரொம்ப ஒரு பிரார்த்தனை பண்ணி மனசை இதுலேயே வச்சு இந்த பிரசாதத்தை பண்ணி கடவுளுக்கு படைச்சி சாமி கும்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த மாமி அடித்து எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக தான் இருந்தது அவங்க சொன்னதுக்கு. நிஜமாகவே இதில் ரொம்ப பவர் இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது. ஒன்றும் நமக்கு செலவு இதில் கிடையாது. ஆனால் இந்த சிம்பிளான விஷயத்துக்கு நல்ல பவர் இருக்குது. நீயும் செய்டி அம்மா அப்படின்னு எனக்கு சொன்னாங்க.
நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை பண்ணி நீங்கள் பயன்பெறுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து குபேர பூஜையை பற்றி சொல்லுவேன். சரியா? ஏன்னா அதில் கலந்துட்ருக்கேன். நான் அதுக்குண்டான பிரசாதத்தெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு அதுவும் நான் உங்களுக்கு குபேர பூஜையை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இது நாளைக்கு உங்களுக்கு ஆடி வெள்ளிங்கிறதுனால முக்கியமாக இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு என்னை பாய் அம்மாவுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நினைக்காம எனக்கு என்ன தெரியும் தான் இதை பற்றி. ஆனால் அந்த மாமி சொன்னது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் அவங்க நினச்சி இதை படைச்சி அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்னு. நடந்து இருக்கலாம், அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ நம்பிக்கையாக தான் சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நல்லது நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.